இன்னைக்கு வீட்டில் எப்படி கீ பண்ணுறது, அது எனக்கு சக்ஸஸ் ஆச்சா ஃபெயிலியர் ஆச்சா அப்படின்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லா வீடியோவும் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு 2 வீக்ஸ்க்கு மேலே நான் கலெக்ட் பண்ணி வச்ச பால் ஆடை இது. என்னோட இது என்னென்னா, சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம், வீட்டில் பால் காய்ச்சறப்பவே அதுலேருந்து ஆடை எடுத்து எல்லோரும் ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்கிறாங்களே, ட்ரை பண்ணலாமேன்னு பார்த்தேன். ஸோ நான் கலெக்ட் பண்ணதை வச்சு அதை மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு கோல்டு வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்தால் பட்டர் தெரிஞ்சு வரும்னு சொன்னாங்க. வெறும் வாட்டர் கன்சிஸ்டன்சியில் தான் இருந்தது. அதை வச்சு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி, என்னடா இது பட்டரே வரலையே, எந்த இடத்துலடா தப்பு பண்ணோன்னு பார்த்துட்டு திரும்ப கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தா சொல்லியிருந்தாங்க, நீங்கள் கண்டினியூஸாக மனசை தளர விடாமல் கிரைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கடைசியில் பட்டர் வந்துடும். சரி, அதையும் செஞ்சு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் தண்ணியாக இருக்கேன்னு மனசை தளர விடாமல் போட்டு குறைன்னு அடித்து திரும்ப நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸ்டில் த சேம் ரிசல்ட். அதில் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, நீங்கள் டைரெக்டாகவே கீ எடுக்கலாம், அப்படியே ஹீட் பண்ணி பட்டர் கூட எடுக்க வேண்டாம், இது ஈஸியஸ்ட் ப்ராசஸ்ன்னு. இல்லை கமெண்ட்ரி கொடுத்துட்டே தான் இருக்காங்க, தூக்கி போடு, தேவையில்லாத வேலைன்னு. ஆனால் நான் விடுறதா இல்லையே. அதை மாத்திரம் எடுத்து திரும்ப தனியாக போடுவோமா? அப்புறம் திரும்ப பொங்கி வரதை மட்டும் எடுத்து அந்த கோல்டு வாட்டரில் போட்டு திரும்ப ட்ரை பண்ணலான்னு பார்த்தோம். 2 வாரத்துக்கு மேலே சேர்த்து பால் அடையே எனக்கு அப்படியே விடுறதுக்கு மனசு வரல. என்ன தான் ஆகுது, கடைசி வரை நான் போய் பார்த்துடணும்னு சொல்லிட்டு அதை போட்டு கிண்டி அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். பட் அதை 2ஆக பிரித்து வச்சுட்டேன். 1 தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன், 1 மட்டும் ஒரு ஹாஃப் மட்டும் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போது ஹீட் பண்ணதை அகெயின் கோல்டு வாட்டரில் போட்டு எடுத்தா என்னமோ வந்தது, அது என்னன்னே தெரியல. இந்த ப்ராசஸையும் நான் ஒரு விடாமுயற்சியாக ஒரு 1 டே ஃபுல்லாக வச்சு பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்ன மாதிரி ஆட மாதிரி இருக்கு. புரிஞ்சு பாருங்க. நான் கொஞ்சம் பட்டர் மாதிரி இருக்கா? தெரியல. அப்போ இது என்னது மாதிரி 2ஆக பிரிச்சுட்டு ஒரு பாதியை ஃப்ரிட்ஜ்லையும் ஒரு பாதியை வந்துட்டு தயிர் ஊற்றியும் நான் வச்சுருந்தேன். கொஞ்சம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைப்போம். இது ஒரு 6 hours ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும்னு சொன்னாங்க. எடுத்து பார்த்தேன், நல்ல கெட்டியாக வந்திருந்தது. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. சரி, எப்படியாவது பட்டர் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இது ஆல்ரெடி இல்லை ப்ராசஸ் முடிச்சனால டைரெக்டாக அடுப்பில் போட்டு ஹீட் பண்ணிட்டேன். ஃப்ரேக்ரன்ஸ் நெய்யோடது வருதா இல்லை பால் ஆடையா ஒன்றுமே புரியலை. நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் வந்தது. அது என்னன்னே எனக்கு தெரியல, பட்டர் ஆகி இல்லை பால் காய்ச்சறப்போ அந்த பால் அடையானே தெரியல. காலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ பாக்யலட்சுமி சீரியலே போட்டுட்டாங்க. பால்கோவா மாதிரி இருக்குது. நெய் எப்படி இருக்காதே. இப்பயும் நான் அல்பத்தனமா சரி பால்கோவா மாதிரி இருந்தால் அதையாவது சாப்பிட்லாமேன்னு ரெடியாக இருந்தேன். இன்னும் வைப்போமா? நான் பார்த்த வீடியோவில் எல்லாம் வந்த ரிசல்ட் ஒன்று, எனக்கு வந்த ரிசல்ட் ஒன்று. ஸ்டார்டிங்கில் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் ஃபினிஷிங் சரியில்லை. காலையிலேருந்து போராடி பார்த்துட்டு எங்கள் அம்மாவும் ஈவினிங் தூக்கி போட்டுருன்னு சொன்னாங்க. நான் அடங்காமல் அடுப்பை பற்ற வச்சு திரும்பியும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பாக்யலட்சுமி சீரியல் விளம்பரம் போட்டப்போ மாட்டிக்கிட்டேன். காத்த கிளியோட கதை மாதிரி நெய்க்காக காத்திருந்த என்னோட கதை சரிப்பட்டு வராது. நீ கரண்ட்டு கேஸ் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி கொஞ்சம் பாலில் கரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததையும் சேர்த்து எடுத்து மொத்தமாக நாய்க்கு ஊற்றிடுறேன், அவங்களாவது சாப்பிடட்டும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. பாவம். எனக்கு என்னென்னா, நான் எந்த இடத்துல தப்பு பண்ணேனே தெரியல. அவங்க சொன்ன மாதிரியே பேக்கெட் பால் எடுத்தேன், சொன்ன மாதிரியே நான் காய்ச்சினேன், அதை மாதிரியே தான் ஆடை எடுத்தேன், சேர்த்து வச்சேன். ஆனால் ப்ராசஸில் மட்டும் எனக்கு வெண்ணையும் வரல, நெய்யும் வரல. சரி, இந்த ஜீவன்களாவது வயிறு ஆறட்டும்னு விட்டுட்டேன். அதில் சாப்பிட்றதுக்கு சண்டை. ஆனால் ஒன்று, இனிமேல் எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும் பண்ணுறேன், நான் கிச்சன் பக்கம் போயிடவே முடியாதுங்க. அவ்வளோதான் எனக்கு. ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயிலியர், 2 weeks வெயிட்டிங் ரிசல்ட் ஃபெயிலியர்னு இந்த வீடியோவை மனசுடைஞ்சு முடிச்சுக்கிறேங்க.